Philips ஏர் ஃப்ரையர் 6.2 லிட்டர்ஸ். இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது, என் பர்சனல் யூஸுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டது. இப்போ வாங்கியிருக்கேன். அன்பாக்சிங் பண்ணலாமா? ஏர் ஃப்ரையர் சூடான காற்று மூலமாக பேக், ஃப்ரை பண்ணுறது, கிரில் பண்ணுறது எல்லாமே செய்ய முடியும். இது யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 6.2 லிட்டர்ஸ், டிஜிட்டல் டிஸ்பிளே உடையது, சீ த்ரூ விண்டோ, அதுமாதிரி 2000 சீரீஸ், ரேபிட் ஏர் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடியது. பேட்டன் ரேட்டே ஃபிலிப்ஸ் கிட்ட இருக்குது. 60 to 200 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் செட் பண்ணலாம். 60 minutes வரைக்கும் டைமரும் செட் பண்ண முடியும். மாடல் நேம் NA231. 2 years வாரண்டி இதுக்கு இருக்குது. 1700 watts உடையது. இது கம்மியான எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ண முடியும் தான் கான்செப்ட். இதில் சீ த்ரூ விண்டோ இருக்கிறதுனால நம்ம சமைக்கும் போது உள்ளே நடக்கிற ப்ராசஸ் கூட நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி, மேலே தான் ஹீட்டிங் காயில் இருக்குது, அங்கேருந்து தான் ஹாட் ஏரே வரும். வயரும் நல்லா தடியாக தான் இருக்குது, லென்த்தியாகவும் இருக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வயரை அழகாக இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஸ்டார்ஃபிஷ் டிசைனில் இருக்குது. பேஸ்கெட் 8 இன்ச்சுக்கு இருக்குது. இது இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, ஸ்டார்ட் பட்டனும் இருக்குது, அது மாதிரி லைட் பட்டனும் இருக்குது. நீங்கள் எப்போ தேவைனாலும் ப்ராசஸ் போயின்னு இருக்கும் போதே நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ ப்ராசஸ் அதுவே பாஸ் பண்ணிக்கும். அப்புறம் நீங்கள் எப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது ஸ்டார்ட் பண்ணிக்கும். இதில் ப்ரீ ஹீட் கண்டிஷன்ஸும் இருக்குது. டெம்பரேச்சர் அண்ட் டைமரும் செட் பண்ணிக்க முடியும். இன்க்ரீஸ், டிக்ரீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். மொத்தம் 8 ப்ரீசெட்ஸ் இருக்குது. மீட்டு, சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் குக் பண்ணணுன்னாலும் சரி, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு, கீப் வார்ம், இது மாதிரி ப்ரீசெட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. மேனுவலாக கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். ப்ரீசெட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes டைம் இருக்குன்னா 10 minutesக்கு அப்புறம் ஷேக் ரிமைண்டர், ஒரு பீப் சவுண்ட் வரும். அப்போ நம்ம ஜஸ்ட் எடுத்து ஷேக் பண்ணிவிட்டு திருப்பியும் பேஸ்கெட்டை செட் பண்ணிக்க முடியும். மேனுவலாக இருந்தால் நம்மளே தான் பண்ண முடியும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வர வீடியோங்களில் ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸை ஷேர் பண்ணுறேன். எந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.